என்ட்ரு ஆகிட்டோம் கைஸ். பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பார்டருக்குள்ளே வந்தாச்சு, நுழைஞ்சாச்சு. ஸோ 2 வீலர் எல்லாம் ஒன்றும் இல்லை, விட்டுறாங்க. கார் மட்டும் டோக்கன் வாங்கிட்டு தான் அனுப்புகிறாங்க. 4 வீலர்ஸ் மட்டும், 4 வீலர்ஸ் கமர்ஷியல் வண்டியில் டோக்கன் போட்டு தான் அனுப்புகிறாங்க. பார்க்குறாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மட்டும், வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அப்புறம் விட்டுறாங்க. முதுமலை இன்னும் மாசாக இருக்குது. இருக்கு இங்கே தலைவனுங்கெல்லாம் வரிசையாக உட்காந்து பார்க்குறாங்க, எதிர்பார்க்குறாங்க ஏதாவது சோத்த கீத்த போடுவாங்களான்னு. கண்டிப்பாக போட மாட்டோம். கவர்மெண்ட் எங்களை பிடிச்சி சொல்ல போட்டுரும்ல, எப்படி போட முடியும் பாருங்க. இப்படி இருந்து ஏதோ போட்டிருக்காங்க ஃப்ரூட்ஸு. காடு லெஃப்ட் பச்சல்றாரு, அங்கங்கிறாரு. உதகை 36 கிலோமீட்டர், குன்னூர் 56, கோத்தகிரி 65, கோயம்புத்தூர் அந்த லெஃப்ட்டு. ஸோ டைவர்ஷன் ஏதோ பாலம் வேலை நடக்குது. பாலம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், வேலை நடந்த மாதிரி தெரியல. நோ ஃபயர். வனப்பகுதிகள் புகை பிடிக்காதீர், சமையல் செய்யாதீர். ஸோ பார்க்கிங் பண்ணக்கூடாது, மியூசிக் போடக்கூடாது, பிக்னிக் ஸ்பாட் ஆகக்கூடாது, அனிமல்ஸுக்கு ஃபீட் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து அங்கே கர்நாடகாக்குள்ளே இதே தான் போட்டிருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டிலையும் அதே தான். இட்ஸ் ரூட்டிங். தண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இப்போ அதனால தான் பாலம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், வாவ், தரப்பாலம். அதுக்கு மேலே தண்ணி போச்சுன்னா போகக்கூடாது, இழுத்துட்டு போயிடும். காற்றாற்று தண்ணி இல்லையா பாருங்க, அப்படியே மண் வாசனையோட மண்ணோட கலந்து வருது. மண் ஊரை அரிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு கீழே. எங்கே போகுது தண்ணி? கர்நாடகாக்குள்ளே தான் போவோம், வந்து காவேரி நீர்பிடிப்புக்குள்ளே தான் போய் சேரும். நம்ம மக்கள் இங்கே ஒரு டேமை கட்டி அப்படி திருப்பி விட்டாங்க, நமக்கு வந்துடும். செய்ய மாட்டாங்களே. இதில் யானை வந்துருக்கு, யானை நடந்து உனக்கு தாரை இருக்குது, ஃபுட் பிரிண்ட்டு. இது நல்லா ஆஃப் ரோடிங் ஏரியா. அப்படியே போன ரோடு ஏறிடலாம். இந்த ரோடு பிளாக்கான ரோடு வந்து இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகுது. ஸோ டைவர்ஷன் போட்டு விட்ருக்காங்க. இதில் பாலம் போயிடுச்சு மழை பெஞ்சு. நான் எல்லாம் போகிற மண்ணரிப்பு சைடெல்லாம் வண்டி இறக்குன்னு அவ்வளோதான். ஹாய் கைஸ், நம்ம வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஊட்டி வந்து அரௌண்டு 30 கிலோமீட்டர் இருக்கு இன்னும். ஊட்டி பாருங்க, செம்மையாக இருக்கு. ஃபால்ஸ் பாருங்கள், எப்படி தெரியும் தெரில கோப்ரோவில், ஆனால் லைவில் வேறு லெவலில் இருக்குது. அந்த பள்ளத்தாக்குள்ளே இருக்கிறது தான் ஊட்டி. ஸோ உதகமண்டலம், நம்ம அங்கே தான் போகிறோம். ஓகே, எல்லோரும் ஊட்டி ஏறி, கோயம்புத்தூர்காரங்களாம் ஊட்டி ஏறி இங்கிட்டு இறங்குவாங்க முதுமலை. நம்ம வந்து ரிவர்ஸில் போகிறோம்.
சிறியூர் 23 கிலோமீட்ரு. இங்கே பைசன்லாம் இருக்குது போல் நிறையா. நான் பைசன்னு நினச்சிட்டேன், அது கடைசியில் பார்த்தா நம்ம காங்கேய காலை. இதெல்லாம் தொலைச்சி மலை அப்படியே ஊட்டி. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பிளேஸு. எல்லாம் க்ரீனிஷ் அப்படி இருக்குது. சும்மா சொல்லக்கூடாது, வேறு லெவல். ஒர்த்து கைஸ், இந்த ரூட்டில் வர்றது ஒர்த்து. பாருங்கள் அந்த பள்ளத்தாக்கு இதெல்லாம் தெரியுது பாருங்கள், செல்ஃபோன் டவர்ஸ் எல்லாம் தான் ஊட்டி. இப்போ இங்கேயும் வந்து 4Gலாம் கிடைக்கிது ஏர்டெல்லில், பரவாயில்ல, நெட்வொர்க் நல்லா வேலை செய்யுது. இங்கேருந்து ஹில் ஸ்டார்ட் ஆகுது, ஊட்டி ஏறுறோம். பேந்தரோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்க போகுது இந்த ரூட்டில். மசனக்குடி காவல் நிலையம் இல்லையாமா ஸ்டார்ட் ஆகுதாமா. இங்கே மசனக்குடி போய் தான் போகிறோம். எல்லா பக்கம் இந்த பிளாஸ்டிக் பேக்ஸ் தான் வந்து ரோட்லேயே கல் கிடக்கு. ஸோ அந்த கல்லை வந்து நம்ம தள்ளி போட்டு போவோம். விட்டுருங்க ப்ரோ, போதும். ஒரு சின்ன நம்மளால் முடிஞ்ச ஒரு சோசியல் சர்வீஸ். பாருங்க வந்த ரூட்டு அதுதான் இருக்குது. ஒரே பெண்டில் மேலே வந்துருச்சு. நல்லா ஹை பீக் மவுண்டன் வேலி வேறு லெவலில் இருக்குது. பள்ளத்தாக்கு இருங்க காட்டுறோம் பாருங்கள். பாருங்கள் எங்கேருந்து வந்திருக்கோம்னே, அப்படியே சுற்றிட்டு இந்த மலையெல்லாம் சுற்றிட்டு தான் வந்தனால வந்திருக்கோம். அங்கே இருக்குது ஆசனூர்லேருந்து அப்படி சுற்றி சாம்ராஜ் நகர்லாம் போய் சுற்றி அடிச்சு இப்படி வந்திருக்கோம். தண்ணி விழுகிற சத்தம் எனக்கு பயங்கரமாக கேட்குது. கீழே வந்து தண்ணி போயிட்டுருக்கு இந்த பள்ளத்தாக்கில். பாருங்கள் ப்ரோ, வேறு லெவல். க்ளவுட்ஸ் பாருங்கள். இதெல்லாம் பார்க்குறக்கு ஒரு 1000 கண்ணு இருக்கணும் இந்த அழகை ரசிக்கிறதுக்கு. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த பிளேஸ். டிடன்ட் எக்ஸ்பெக்ட் ஆல் திஸ். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்தளவுக்கு இன்றைக்கி வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு. ரொம்ப ஏத்தம் மேலே. ஓகே, கோப்ரோ வந்து பேட்ரி லோ ஆகிட்டே போகுது. பேட்ரி கம்மியாக இருக்கிறதுனால நடுவில் நிறையா லாக் பண்ண முடியாது. நான் மேலே போயிட்டு லாக் பண்ணுறேன். ஒரு பேட்ரி சார்ஜ் போட்டிருக்கேன், பட் நம்ம பைக்கில் வந்து அவ்வளோ சீக்கிரம் சார்ஜ் ஆக மாட்டேது. குளிக்கிற சொல்லிட்டு ஏமாத்திட்டேன். யார் ஏமாத்தனா? நானும் குளிக்கத்தானே போறேன். எப்படி? இங்க பாரு. சப்பனே முருகா, வடிவேலா, இந்த உடம்பு வேற லெவலில் இருக்கு குளிர். குளிரே தாங்க முடியல. பேந்தர் ரிசர்வ் விழுந்துட்டான். மேலே ஏறுறதுக்கு பெட்ரோல் பத்தலை. ஸோ வி ஆர் சர்ச்சிங் ஃபார் பெட்ரோல் பங்க். பெட்ரோல் பங்க் எங்கே கிடைக்குமோ தெரியல. கிளைமேட்டு பா கை காலெலாம் விருத்துக்குச்சு. க்ளவ் போடணும் பெட்ரோல் அடிச்சுட்டு. கீழே லாக் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குன்னு க்ளவுஸை கழட்டினேன், போட மறந்துட்டேன். பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு, செம்மையாக இருக்குது. பாருங்க ஊட்டிலையும் க்ரைனெல்லாம் கொண்டு வந்து போட்டு பில்டிங் ஏற்றுறாங்க இவ்வளோ ஹைட்டு. நிலச்சரிவுகளாக தான் நல்லாயிருக்கு. ஓஹோ, இன்னும் பில்டிங் பயங்கரமாக கட்டிட்டு போகிறாங்க.
ஸ்கூலா காலேஜான்னு தெரில. வேறு லெவலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. பிளாக் எல்லாம் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸ்ட்ரைட் ஆன் கைஸ்.